ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஏலகிரி தேர்ட் ட்ரிப் பார்க்கலாம். நாங்கள் பெருமாள் கோவில் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்திருந்தோம். அதுக்கு மேலே காரும் ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ அதனால் டீ ஷாப்க்கு வந்திருந்தோம். வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு பக்கத்தில் சாக்லேட் கடை இருந்தது. அங்கே கொஞ்சம் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் விலாகை. இங்கே காஃபி குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸு அதுக்கப்புறம் வாங்கிட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு பார்க்கு போயிருந்தோம். அதையும் பார்க்கலாம். பழகுனது அது நம்மளை ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு வராது, பலத்த மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா எடுக்கணும்.
டிக்கெட் வாங்கிட்டு பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். உண்மையாக கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்தது. வெயில் காலத்தில் வந்து போகிறத விட இந்த மாதிரி டைமில் ஆப்போசிட்டு வெதரில் போகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கேமரா கொண்டு வந்திருந்தோம். ஒரு பேர் வந்து கேமரா வச்சுக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே ரிலாக்ஸாக வாக்கிங் போனோம். இந்த இடத்துக்கு போயிருந்தப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். அந்த முடிவை நான் வந்து ஃபாலோ பண்ணதால என் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகா, எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுமையாக, ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்துட்டு போகிறோம். இதே மாதிரி தான் நம்மளோட மனசுலேயும் நல்ல எண்ணங்களும் தூய்மையான செயல்களும், அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கக்கூடாது, கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்தாரோ அதை வச்சு வாழணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளோட மனசு இந்த மாதிரி அழகா பூந்தோட்டம் மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேர் நட்பு வச்சுக்குவாங்க. நம்மளை சுற்றி எல்லாம் நல்லா தான் நடக்கும். கடவுளுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கை மாறும். இதே வந்து கெட்ட எண்ணங்கள், அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சோன்னா நம்ம ரோட்டில் கிடைக்கிற குப்பை மாதிரி தான் இருப்போம். கடவுளுக்கும் நம்மளை பிடிக்காது. நம்ம வாழ்க்கை வந்து என்றைக்குமே ரொம்ப பள்ளத்தில் தான் இருக்கும். அதனால எல்லாரும் நல்ல எண்ணங்களும், தூய்மையான செயல்களும், அடுத்தவங்களை ஏமாற்றாமல் உதவி பண்ணி சந்தோஷமாக வாழணும். இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். என் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கு. இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.
பிச்சை எடுத்துருவாங்க. ஆமா ஆமா பாரதி, இதோ பாரு இதுலயே இருக்கு பாரு. நான் சொன்னேன் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. இது என்ன இதுதான் கிடைப்பான். அது இன்னும்